உண்மைக்காக உயிரையே அர்ப்பணித்தவர். வேடம் தரித்து பகைவனாக வந்தவரிடம் தன்னுடைய அறத்தை நிலைநிறுத்தியவர். அரசனாக இருந்தாலும் சிவபக்தி என்றால் மெய்ஞானம் என்பதை உணர்த்தியவர். சிவபக்தியால் தன்னை வாளால் குத்திய பகைவனையும் காப்பாற்றியவர். மெய்யான பக்திய வாழ்க்கையில காட்டியவர் யார் தெரியுமா? மெய்ப்பொருள் நாயனார். திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரமாக வளங்கொழிங்கும் ஊராகும். திருக்கோவிலூர் தலைநகரமாக கொண்டு சேதி நாட்டை ஆண்டு வந்தார் மெய்ப்பொருள் என்னும் சிற்றரசர். அரசராக இருந்தாலும் சிவபக்தியையும் அடியார் வழிபாட்டையும் சிறப்பாக செய்து உன்னதமாக இருந்தார். அடியார்களுக்கு இவர் எளியவர், ஆனால் பகைவர்களுக்கு அரியவராக திகழ்ந்தார். அவருடைய உள்ளம் போலவே மக்களும் அடியார்களிடம் நன்றாக உபசரித்தனர். தம்முடைய வீரத்தால் மாற்றலர்களை வென்று புகழ் கொண்டார். மெய்ப்பொருள் மன்னரோடு பன்முறை போர் புரிந்து அவர் முன்னிற்க மாட்டாமல் தோல்வியுற்றான். முத்திநாதன் எனும் பக்கத்து நாட்டு அரசன். மெய்ப்பொருளாரை வீரத்தால் வெல்ல முடியாது, நயவஞ்சக சூழ்ச்சியால் தான் வெல்ல முடியும். மெய்ப்பொருள் மன்னர் திருநீரும் கண்டிகையும் அணிந்த கோலமுடையவரை கண்டால் வேண்டுவனவற்றை எல்லாம் கொடுப்பார் என அறிந்தான் முத்திநாதன். உடம்பெல்லாம் திருநீற்றையும் பூசி ருத்ராட்சத்தையும் அணிந்து சிவனடியரை போல வேஷம் போட்டு கையிலே புத்தகத்துக்குள் குருவாளை எடுத்துக்கொண்டு சேதி நாட்டிற்குள் நுழைந்தான். முத்திநாதன் நாட்டின் வீதியில் நடந்து வந்து அரண்மனை வாயில் காவலரிடம், இந்நாட்டில் நல்லாட்சி புரிந்து சிவனடியார்களை வரவேற்று உபசரிக்கிற இந்நாட்டின் கோமைந்தனை காண வந்துள்ளேன் என்றார். முத்திநாதன் சிவனடியார் வேடம் தரித்து வந்ததால் வாயிற்காவலன் அரண்மனை உள்ளே செல்ல அனுமதித்தான். அரசரின் இருப்பிடம் நோக்கி சென்றான். முத்திநாதனிடம் மெய்க்காவல் புரியும் தத்தன் உள்ளே செல்ல அனுமதி இல்லை, மன்னர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் சற்று நேரம் இளைப்பாரி விட்டு வாங்கள் என்றான். சிவனடியார் வேடம் தரித்து வந்த முத்திநாதன் தத்தன் சொல்வதை சிறிதளவு கூட காதில் கேட்காமல் மன்னர் இருப்பிடத்திற்குள் உள்ளே சென்றான். அங்கே மெய்ப்பொருளார் தன் மனைவியுடன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென சிவனடியார் வேடத்தில் இருந்த முத்திநாதன் உள்ளே நுழைந்ததால் மெய்க்காவாளன் தத்தனுடைய சத்தம் கேட்டு இருவரும் கண் விழித்தனர். மெய்ப்பொருளாரின் மனைவி முத்திநாதனை கண்டு மெய்ப்பொருளாரை எழுப்பிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள். முத்திநாதன் கத்தியை மறைத்து வைத்திருந்த புத்தகத்துடன் அறைக்குள் நுழைந்தான். கண் விழித்து படுக்கையிலிருந்து எழுந்த மன்னர் மெய்ப்பொருளார் முத்திநாதனிடம் மங்களம் பெருகும்படியாக இவ்வாறு எழுந்தருளியதற்கான காரணம் என்ன என கேட்டார். சிவபெருமான் முன்பு திருவாய் மலர்ந்தருளிய ஆகாம நூல் ஒன்று எனக்கு கிடைத்தது. அது உலகில் எங்கும் கிடைப்பதற்கு அரியது. அதை உனக்கு உபதேசிக்க வந்தேன். மன்னர் மெய்ப்பொருளார் சிவனடியார் வேடத்தில் இருந்த முத்திநாதனை உயர்ந்த இருக்கையில் அமர வைத்து, மன்னர் எனக்கு பெரும்பேறு வாய்த்ததென்று கூறினார். இப்போ நீங்கள் அதை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கூறி வணங்கினார். மன்னர் மெய்ப்பொருளார் வணங்கும் போது சிவனடியார் வேடத்தில் இருந்த முத்திநாதன் புத்தகத்தில் இருந்த கத்தியை எடுத்து மன்னரை குத்திவிட்டான். மெய்க்காவலன் தத்தன் உள்ளே நுழைந்து தன் வாளால் சிவனடியார் வேடம் தரித்த முத்திநாதனை வெட்ட போனார். உடலில் குத்திய குறுகத்தியுடன் மன்னர் மெய்ப்பொருளார் வாளால் வெட்ட போன தத்தனை தடுத்தார். மன்னர் மெய்ப்பொருளார் தத்தனிடம், இவர் நம்மை சேர்ந்தவர், அடியார்க்கு மதிப்பு அளிப்பதே நம்முடைய கடமை என கூறிவிட்டு கீழே விழுந்தார். நான் என் செய்வது அரசே? மன்னர் மெய்ப்பொருளார் சிவனடியார் உள்ளதில் இந்த விதமான கொடூர எண்ணம் தோன்றாது. இருந்தாலும் இவர் சிவனடியார் வேடம் தரித்ததால் நாம் இவரை ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த சிவனடியார் வேடம் போட்டவரை நம் ஊரின் எல்லையில் நகரமாந்தர்களால் எந்த இடையூறும் விளையாமல் பத்திரமாக விட்டுவா தத்தா என்றார். மெய்க்காவலன் தத்தன் மன்னர் மெய்ப்பொருளார் கூறியபடியே சிவனடியார் வேடம் போட்ட முத்திநாதனை ஊரின் எல்லையில் நகரமாந்தர் இடையூறு இல்லாமல் பத்திரமாக விட்டு வந்தார். தத்தன் எல்லையில் விட்டு திரும்பும் வரை மன்னன் மெய்ப்பொருளார் உயிர் பிடித்து காத்திருந்தார். முத்திநாதனை பத்திரமாக விட்டு வந்தேன். இன்று நீ செய்த உபகாரம் யாரும் செய்ய முடியாது. மன்னர் மெய்ப்பொருளார் முதன்மை அமைச்சர்களை அழைக்க சொன்னார். அவர்கள் வந்தவுடன் திருநீற்றின் மேல் பேரன்புடன் வாழுங்கள் என்று கூறி தியானித்தார். மன்னன் மிகுந்த அன்புடன் தியானித்து நீற்றின் மேல் பேரன்புடன் வாழுங்கள் என்றார். இறைவன் உமாதேவியாரோடு விடையின் மேல் எழுந்தருளி காட்சியளித்தார். மன்னர் மெய்ப்பொருள் நாயனார் உயிர் பிரிந்து இறைவனோடு சிவலோகம் சென்றார். அவ்வாறு வஞ்ச செயல் செய்தும் உயிருக்கே ஆபத்து நேர்ந்த போதும் தாம் பணிவதற்குரிய சிவனடியார் வேடத்துக்கு மதிப்பளித்து வணங்கும் தம்முடைய வழக்கத்தினின்று வழுவி தோல்வியுறாமல் மன்னர் மெய்ப்பொருளார் வெற்றி பெற்றார். அன்றிலிருந்து மெய்ப்பொருள் நாயனாராக அறியப்பட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்றார். சேக்கிழாரும் தொழுது வென்றார் என்று பாடினார். என்னுடைய கதையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்வது பக்தியின் ஆழம் மற்றும் தம்மிடம் ஒருவர் பகைமை கொண்டு தீய செயல் செய்தால் நாம் அதை பொருட்படுத்தாமல் நன்மையை செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன்.